பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புத்தூரில் அமைதி பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், இந்த அமைதி பேரணி எவ்வளவு தூரத்திற்கு நடைபெறுகிறது? இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது இன்றுடன் ஓராண்டு முடிவு பெற்றிருக்கின்றது. இங்கு நினைவாஞ்சலி பல்வேறு நிகழ்ச்சி நடைபெற்ற ஒரு சூழலில் முன்னதாக அமைதி பேரணி நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக பொத்தூரில் உள்ள வள்ளலார் கோயிலில் துவங்கிய இந்த பேரணி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு புத்த பிக்குகள், அதே போன்று திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்டோர் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது கைகளில் அந்த புத்த மத கொடி, அதே போன்று குடைகளுடன் ஊர்வலமாக வருகின்றனர். ஜெய்பீம் கோஷம் முழங்க தற்போது இந்த ஊர்வலம் நடைபெற்று வருகின்றது. இந்த பகுதியில் பல்வேறு கட்சி தலைவர்கள், அதே போன்று முக்கியஸ்தர்கள் அஞ்சலி செலுத்த வர இருப்பதாக தெரிகின்றது. அதே போன்று இந்த திடலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆவடி காவல் ஆணையர்கள் சார்பில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அசம்பாவித எதிர்பார்த்தவர்கள் இந்த தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாளை முன்னிட்டு இந்த அமைதி பேரணியானது துவங்கி நடைபெற்று வருகின்றது. விக்னேஷ், இப்போ இந்த அமைதி பேரணியில பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் பங்கெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி யாராவது வந்திருக்கிறாங்களா? அமைதி பேரணியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கின்றனர். அரசியல் கட்சி தலைவர்கள் நினைவு திடல், அதே போன்று அந்த சமாதி இருக்கக்கூடிய பகுதி தான் வருவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைதி பேரணியில் முழுக்க அம்பேத்கர் ஆர்வலர்கள், அந்த ஆம்ஸ்ட்ராங் விசுவாசிகள் போன்ற பல்வேறு நிர்வாகிகள் தான் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றனர். 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பொத்தூர் பிரதான சாலையில் தற்போது பேரணியாக நடந்து சென்று வருகின்றனர். ஊர்வலம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு தற்போது 1 கிலோமீட்டரை முடிந்திருக்கின்றது. விக்னேஷ், இந்த ஊர்வலத்தின் முடிவின் பிறகு ஆம்ஸ்ட்ராங்கின் முழு உருவ சிலை, கிட்டத்தட்ட 9 அடி முழு உருவ சிலை அவரது சமாதி அருகே திறக்கப்பட இருக்கின்றது. அதுக்கடுத்து அடுத்தடுத்து இன்று நாள் முழுவதும் கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கருத்தரங்கு போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த நாள் முழுவதும் தொடர் நிகழ்ச்சிகள் இருப்பதால் இந்த பகுதியை தற்போது பரபரப்பாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியை சார்ந்த இந்த ஆம்ஸ்ட்ராங் பிரியர்கள் இங்கு வர இருக்கின்றனர். ஏனென்றால் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வர எதிர்பார்க்கப்படுகின்றது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நவீன்.